ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது, சோர்ந்து விடாதிருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து இம்மட்டும் தப்புவித்தவர் இனியும் தப்புவித்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். உங்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நோக்கி பாருங்கள். இந்த காலை வேளையில் கூட உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தையை பேசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, உங்களை மேன்மைப்படுத்த தேவனுடைய கரத்தின் வல்லமை உண்டு. உங்களை மேன்மைப்படுத்துவார், குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் உங்களை மேன்மைப்படுத்த தேவனால் கூடும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஊழிய பாதை, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளின் மத்தியில் உங்களை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஆகும் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலே நாம் தலை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார், விடுதலை ஆக்குவார். பிரியமானவர்களே, மோசேவின் கையிலே ஆண்டவர் திரளான ஜனங்களை மீட்டெடுக்க செய்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த மோசே, அந்த மோசேவை கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். பாருங்கள், 10 வாதைகளை அவர் கையிலிருந்த ஒரு கோலை கொண்டு செய்து பார்வோனை நடுங்க வைத்தார், திகைக்க வைத்தார், பணிய வைத்தார். பார்வோனுடைய எல்லா விதமான மேட்டிமையும் முறியடித்தார். செங்கடலை பிளந்து பார்வோனை அழித்து போடும்படி செய்தார். மோசேவை மேன்மைப்படுத்தின கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். மோசே மீதியானிலே 40 வருஷம் மேன்மை இழந்திருந்தார், வல்லமை இழந்திருந்தார், பலனை இழந்திருந்தார், ஞானத்தை, புத்தி, அறிவை எல்லாம் இழந்திருந்தார். கொலைகாரன் என்ற பட்டத்தோடு இருந்தார். ஆனாலும் கர்த்தர் மோசேவை முட்செடியின் மத்தியிலே சந்தித்து தமது தரிசனத்துக்காக அழைத்த பொழுது அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டார். இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கு, திட்டத்துக்கு, அவர் தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், விட்டு கொடுத்து பாருங்கள். எங்கு நீங்கள் எந்த மேன்மை இழந்தீர்களோ அந்த இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார். மோசேக்கு பிறகு பாருங்கள், யோசுவா. அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3:7 கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே போல கர்த்தர் யோர்தானை பிளந்து அந்த 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 சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். பாருங்கள், அத்தனை ஜனங்களுக்கும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தார். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அது கர்த்தர் ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தமது நாமத்தை மேன்மைப்படுத்தும்படி அவர்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யோசுவா ஆசாரியர்களுக்கு அவர்களை திட்டப்படுத்தினான். தேவனுடைய வார்த்தை கேட்டு செயல்படுத்தினான், கீழ்ப்படிந்தார். ஆகவே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நீங்களும் ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்கள், உங்களை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, தாவீது அபிஷேகம் பெற்ற மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கோலியாத்தை ஜெயிக்கும்படி. உங்கள் வாழ்க்கையில் கூட சில காரியத்தில் ஜெயம் இல்லை, சில தோல்விகள், சில பிரச்சனை, போராட்டங்கள், சில பாடுகள் வந்திருக்கலாம். கடன் பிரச்சனை, யுத்தங்கள், வியாதி படுக்கையில் சிக்கியிருக்கலாம். மீள முடியாத சில பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், எல்லாத்திலும் நீங்கள் ஒருவேளை வேதனைப்படுத்தியிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். வேத வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் எங்கு தலை குனிந்தீர்களோ, நீங்கள் எங்கு வெட்கப்பட்டீர்களோ, எங்கு
கடன் பிரச்சனைகளை நீங்கள் தாழ்ந்து போனீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த தேவனுடைய கரத்தினால் ஆகும். எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார். ஐஸ்வர்யம் கனம் கர்த்தருடையது. கவலையே படாதீங்க. உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள கரத்தை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிறவரே, வல்லமை உள்ளவரே, உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் மேன்மையை இழந்திருக்கலாம், ஸ்தானங்களை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், சம்பாத்தியங்களை இழந்திருக்கலாம், வீடு மற்ற எல்லாவித மேன்மைகளையும் இழந்திருக்கலாம். வியாதி ஆண்டவரே, ஆரோக்கியத்திலே ஆண்டவரே சோர்ந்து ஆரோக்கியம் எல்லாம் இழந்திருக்கலாம், வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். உமது கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துகிற வல்லமை இறங்குவதாக. மோசேக்குள் இறங்கின, யோசுவாவுக்குள் இறங்கின, தாவீதுக்குள் இறங்கின அந்த வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஐஸ்வர்யம் கனம் உம்முடையதப்பா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஒரு விஷயமே நம்புகிறோமை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் திரும்ப கிடைக்கட்டும். ஐஸ்வர்யம் வரட்டும். உமது நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. வல்லமை வெளிப்படுத்துவீராக. இவருடைய செய்கிற வேலைகள், ஊழியங்கள், இவருடைய குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய ஒவ்வொரு திருமண காரியத்திலே, குழந்தை பாக்கியத்திலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளை ஆண்டவரை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். விசுவாசமாயிருப்போம்.